வணக்கம் மனிதர்களே. இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியோடைய 12th எபிசோடு. பெண்கள் தினம் நெருங்கிட்டு இருக்கு. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பாட்டு யூஸ்வலா செய்ய போயிடுவோம். பெண்கள் தினம் இது எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது, இதெல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்களும் தெரிஞ்சுக்கணும், பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் பெண்களும் சமம், என்னோட பெண் குழந்தைய நான் ஆண் மாதிரி வளர்க்க போறேன், இப்படி எல்லாம் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண் குழந்தையா வளர்க்கணும், ஆண் குழந்தையா வளர்க்கணும். இன்னைக்கு அதனோட முக்கியத்துவம் நான் பேச போறேன். ஏன்னா இது ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் சொல்லல, இதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு விவரிக்க போறேன் உங்களுக்கு. ஏன்னா பெண் குழந்தைகள், அதாவது பெண்கள் பெண்மை, ஆண்கள் ஆண்மை, பெண்கள் எல்லாருமே பெண்மை நிறைந்தவர்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆண்கள் எல்லாமே ஆண்மை நிறைந்தவர்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். இதெல்லாம் நான் பேசுறதுனால என் மேல விமர்சனம் வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனுடைய ஆக்சுவல் என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். பெண் குழந்தைகள், பெண்கள் அப்படின்னா அவங்கள வளர்ப்பிலேயே, சிறு குழந்தைகள்ல இருந்து வளர்க்கையிலேயே பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு கண்ணோட்டத்துல வளர்க்கணும். ஏன்னா பெண் குழந்தைகள் வளர்ப்பு, பெண்மை அப்படின்னா என்னன்னா, பெண்மை அப்படிங்கிறது எல்லா விஷயத்தினுடைய கான்ஸ்டன்ட் தெரியும், அதுக்கு பேர் தான் பெண்மை. அந்த கான்ஸ்டன்ட்டை எப்படி இந்த உலகத்துல எலாபரேட் பண்ணலாம், வெளிக்கொண்டு வரலாம், இதுதான் ஆண்மை. அப்போ ஒண்ணுக்கொண்ணு துணை இல்லாம இங்க எந்த விஷயத்தையும் இந்த உலகத்துல சாதிக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். பெண்கள் எல்லாருமே பெண்மை நிறைந்தவர்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா பெண்கள் வேறு, பெண்மை வேறு. பெண்மை அப்படின்னாலே நம்ம பெண்கள்னு சொல்லிட முடியாது. ஆணுக்குள்ளேயும் பெண்மை இருக்கலாம், பெண்களுக்குள்ளேயும் ஆண்மை இருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தினுடைய, அதாவது தன்னை பத்தியும், தன்னை சுத்தி உள்ளவங்க, தன்னுடைய சொசைட்டி, தன்னுடைய சிச்சுவேஷன், நாம பாக்குற உலகம், இப்படி எல்லா விஷயத்தினுடைய கான்ஸ்டன்ட் நிலைப்பாடு என்ன, நல்லது கெட்டது தாண்டி இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு ஒருத்தருக்கு பார்க்க தெரிஞ்சா அதுதான் பெண்மை உணர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த கண்ணோட்டத்துலதான் வளர்க்கணும். அப்படிதான் நமக்கு ஆதி காலத்துல இருந்து நம்மள வளர்த்திருக்காங்க. பெண் குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாத வண்ணம் இன்னைக்கு ஒரு இன்னோசன்ஸா இருக்குது. பெத்தவங்க மெனக்கட்டு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு ஆர்டிபிஷியலா சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதெல்லாம் இயல்பாவே ஒரு ஆர்கானிக்கா ஒரு குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் இது. ஏன்னா அன்னைக்கு பெண் குழந்தைய பெண்மையோட வளர்த்தாங்க. அப்ப பெண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவல், ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆணுக்கு அதை அது சொல்லும். இதெல்லாம் தான் கான்ஸ்டன்ட். ஏன் பெண்களை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது தாண்டி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியும். அடுத்து ஆண்கள், ஆண்கள் ஆண்மை நிறைந்தவர்கள்னு சொல்றோம். ஆண்மை வேற, ஆண்கள் வேற. திரும்பவும் என் மேல வருத்தப்படாதீங்க. ஆண்மை அப்படிங்கிறது பெண்கள், ஒரு பெண்மை, ஒரு ஃபேக்ட் என்ன, எந்த எல்லா விஷயத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பார்க்க தெரிஞ்சவங்க. இப்போ இந்த ஆண்மைங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபேக்ட இந்த உலகத்துல எப்படி நாம எலாபரேட் பண்ணலாம், சொல்லலாம். அப்போ இந்த ஒரு கான்ஸ்டன்டான விஷயத்த ஒருத்தர் அவங்களோட அறியாமை இயலாமைய இதை வச்சு, அந்த அறியாமை இயலாமைய வச்சு இதை சீண்ட நினைச்சாலோ இல்ல இதை மறைக்க நினைச்சாலோ, அதையெல்லாம் தாண்டி இந்த கான்ஸ்டன்ட், இந்த நிலைப்பாடான விஷயத்த எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆண்மைக்கு தான் தெரியும். அப்போ பெண்மைங்கிறது எல்லா விஷயத்தினுடைய நிலைப்பாடு தெரிஞ்சவங்க, உணர்ந்தவங்க. ஆண்மை நிறைந்தவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த உண்மையை மறைக்க நினைச்சாலோ, அந்த நிலைப்பாட மறைக்க நினைச்சாலோ இல்ல அந்த நிலைப்பாட மாற்ற நினைச்சாலோ, யாராவது முயற்சி பண்றாங்க, அறியாமை உள்ளவர்கள், இயலாமை உள்ளவர்கள், அதை மறைக்க நினைச்சாலோ இல்ல மாற்ற நினைத்தாலோ அதனோட நிலைப்பாட அதையெல்லாம் கடந்து வெளிக்கொண்டு வரவங்க தான் ஆண்மை. அப்போ பெண்மைக்கு ஆண்மை துணை இல்லாம இந்த உலகத்துல நிலைப்பாடான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் வெளிக்கொண்டு வர முடியாது. அதே போல ஆண்மை நிறைந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தினுடைய நிலைப்பாடு, ஃபேக்ட் தெரியணும் அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட் தெரியணும்னா பெண்மை துணை இல்லாம செய்ய முடியாது. அப்போ திரும்பவும் சொல்றேன், பெண் குழந்தைய இந்த கண்ணோட்டத்துல வளருங்க, வளர்த்தெடுங்க. ஒரு கான்ஸ்டன்ட் விஷயம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். வீட்டுல இருக்கவங்க பேசுற போதும், வெளியில நிறைய பேர் கூட பழகும் போதும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத குழந்தைக்கு பார்க்க சொல்லி கொடுங்க. அப்ப ஆண் குழந்தை வேற, பெண் குழந்தை வேற, பெண் வளர்ப்பு வேற, ஆண் வளர்ப்பு வேற, பெண்மை வேற, ஆண்மை வேற, பெண் வேற, பெண்மை வேற, ஆண் வேற, ஆண்மை வேற. அப்போ பெண்ணுக்குள்ளேயும் பெண்மை ஆண்மை இருக்கலாம், ஆணுக்குள்ளேயும் ஆண்மை பெண்மை இருக்கலாம். இது இல்லாம இன்னைக்கு இன்னோசன்ஸா இருக்கிறவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ பெண்மை என்பது ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று அறிந்திருந்தால் அவர்கள் பெண்மை உணர்ந்தவர்கள். ஆண்மை என்பது இந்த உலகத்தில் அந்த நிலைப்பாடான விஷயத்தை எப்படி வெளிக்கொண்டு வரலாம்,
அந்த முயற்சி எடுத்தா அவங்க வந்து ஆண்மை நிறைந்தவர்கள். அப்போ இந்த பெண்கள் தினத்திலிருந்து எல்லாரும் பெண்மை உணர்வோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம பெண்மை உணர்வோம். அதே போல இன்னொரு விஷயம், இந்த பாகுபாடு அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னைக்குமே நாம பார்க்க கூடாது. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நாம எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாலினத்துல வேறுபட்டு இருக்கலாம். ஆனா நாம எல்லாருமே மனிதர்கள். அப்ப இங்க ஆணா இருந்தாலும் இந்த வேறுபாடுங்கிறது எங்க துவங்குது, அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது தெரியுங்களா? இந்த ஆண் பெண் வேறுபாடு, இந்த பாலின வேறுபாடு பாக்குறோமே, இங்கிருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட். இனம், வெள்ளை இனம், கருப்பினம், ஜாதி, மதம், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா அறியாமையில, இயலாமையில நிறைய மக்கள் இருந்து இந்த பாலின பாகுபாடு, வேறுபாடு இங்கிருந்துதான். இதுதான் அகரம், எல்லாத்துக்குமே துவக்கம் இதுதான். அப்போ மனிதர்கள், நாம எல்லாருமே மனிதர்கள் தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி ஆண் பெண் பாகுபாடு வேறுபாடு எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பெண்ணா பிறந்திருக்கோம், முதல்ல நாம என்ன கவனிக்கணும், ஆணா பிறந்திருக்கோம் நாம என்ன கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு புது கண்ணோட்டத்தோட உலகத்தை அணுகுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பெண்மை தின வாழ்த்துக்கள். பெண்கள் தினம்னு நான் சொல்ல மாட்டேன், பெண்மை தின வாழ்த்துக்கள். பெண்மை உணர்வோம், ஆண்மை வளர்ப்போம். வணக்கம்.